திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியில் சாதாரண கூட்டம் ரகசியமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற சாதாரண கூட்டம் ரகசியமாகவே நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 18வது வார்டு கவுன்சிலர் பாஜகவை சேர்ந்த சசிரேகா ரமேஷ் என்பவர் கண்ணை கட்டிக்கொண்டு நிரண்டிக்கொண்டே வெளிநடப்பு செய்த சம்பவம் அரங்கேறியது. தமிழக அரசு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார விவகாரம் தொடர்பாக கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் பல்லடம் நகராட்சியில் இதுவரை பொதுமக்கள் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கோ நலத்திட்டங்களை கொண்டு செலுத்துவதற்கோ எந்த ஒரு வெட்ட வெளிச்சமான கூட்ட நடவடிக்கைகளும் இல்லாமல் பொதுமக்கள் மற்றும் செய்தியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இன்றி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு வைத்த சசிரேகா பரபரப்பாக செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த 7வது வார்டு கவுன்சிலர் கனகமணியும் வெளிநடப்பு செய்தார். அதிமுகவினர் தமிழகத்தில் பரவலாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் விவகாரம் தொடர்பாக நடைபெற்று வருவதற்கு காவல்துறையினர் அவர்களை கைது செய்வதற்கான கண்டனத்தை தெரிவிக்கும் வகையிலும் அதிமுக கவுன்சிலரும் வெளிநடப்பு செய்தார். சீரழிச்சிட்டு இருந்தானுங்க, காமக்கொடூர்களை சேர்ந்து சீரழிச்சிட்டு இருந்தானுங்க அப்படின்னா பிறக்கும் போதே கள்ளிப்பால் வச்சு கொண்டுட்டு தான் இருப்பாங்க. வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளே இருக்காது. நான் இப்போ இந்த தமிழக அரசுக்கு என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, எந்த பெண் குழந்தைகளை வந்து சீரழிக்கிறவனை அவனுக்கு மறக்க முடியாத அளவுக்கு இன்னொருத்த வந்து அதை செய்யக்கூடாத தப்பு வந்து யோசிக்கணும். அப்போ அந்த மாதிரி தண்டனை கொடுக்குறேன்னு நான் இந்த தமிழக அரசுக்கு கேட்டுக்கிறேங்க. இது வாயிலாக இன்னைக்கு மாதாந்திர பல்லடம் நகராட்சியில் பார்த்தீங்கன்னா மாதாந்திர கூட்டம் தான் நடந்துச்சு. சாதாரண கூட்டம் தான். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. இப்போ நான் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டேன். பெண் குழந்தைகளை வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு இந்த தமிழக அரசு இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் பல கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து முக்கியமான ஒரு கொடுமை என்ன அப்படின்னா இந்த பெண் குழந்தைகளை வந்து சீரழிக்கிறது. பெண் குழந்தைகளை சீரழிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பல்லடம் நகராட்சியில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நடக்கிறது சாதாரண கூட்டம் எப்படி நடக்குது அப்படின்னா ரகசிய கூட்டமாக தாங்க 3 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. வெளிப்படைய தன்மையே கிடையாதுங்க இந்த கூட்டத்தில். கவுன்சிலர் கூட்டம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரகசியமாக தான் நடக்குது. எதுவுமே வெளிப்படைத்தன்மை வந்து கிடையவே கிடையாது. அதுக்காகவும் தான் நான் இப்போ கண்ணை கட்டிட்டு வந்திருக்கேன். அதை கண்ணை கட்டிட்டு எப்படி குருட்டுத்தனமாக நம்ம நிரண்டிட்டு போக முடியும். அந்த மாதிரி தான் இப்போ மக்களும் சேர்ந்து நிரண்டிட்டு இருக்காங்க. இந்த பல்லடம் நகராட்சியில் எந்த இதுவுமே வேலைகள் வந்து எங்களுக்கு செஞ்சே கொடுக்கறது கிடையாது. சாதாரண கூட்டத்தை பார்த்தா எல்லாமே ரகசிய கூட்டமாக தான் நடக்குது. இன்னொன்று பார்வையாளர்களை அனுமதிக்கிறது கிடையாது. அதாவது ரிப்போர்ட்டர்ஸை வந்து உள்ளே அனுமதிக்கிறது கிடையாது. ப்ரெஸ்ஸை வந்து அனுமதிக்கிறது கிடையாது. ஏன்னா ப்ரெஸ் மூலியமாக தான் நகராட்சி கூட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தாண்டி வெளியே தெரிய வரும். இப்போ அதையும் வந்து அவங்க அனுமதிக்கிறது கிடையாது. இது வந்து ரகசிய கூட்டமாக தான் எல்லாரும் சொல்கிறாங்க. Subscribe now.